அவர்களே வெல்கம் டு வில்லேஜ் விலாக் பாய்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நான் சொல்ல மாட்டேன், இந்த உதவாக்கார சொல்லுவானுங்க, சொல்லி தொலைங்கடா எங்க வரன்னு. நண்பர்களே, வில்லேஜ் விலாக் பாய்ஸ் வந்து விவிஜின்னு சொல்ற ஒரு தற்குறி என் கூட தான் இருக்கிறா. இந்த கேமராமேன் இருக்கிறான், புட்ரா கேமராமேன் பாருங்க, அவனே மர்டர் பண்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறான். அதை கீழே இருக்கு, எங்க வரன்னு சொல்லவே இல்லை. இடம் பாருங்க, மலங்காடாட்டு இருக்கு, வாங்க என்ஜாய் பண்ணுவோம். எங்கடா எங்கடா வைத்த போகிறீங்க, அதை சொல்லுங்கடா. படங்களுங்க அப்புறம் இன்னொன்று வாங்க, ஆடு மாடு கோழி பண்ணி எது இருந்தாலும் அதுக்கு. இப்போவே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க, இன்ட்ரோ எடுக்கல ஒன்றும் எடுக்கல. ஏண்டா அதை யார் வாங்கிட்டு போவோம், தாத்தா வாங்கிட்டு போவாரா? அதை குடுறா, எவனையும் மர்டர் பண்ணிடாதீங்கடா. சரி போங்க, நான் கொண்டு வரப்போ. இவனு லிஸ்ட் என்னடா பண்ணுறது? நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் விலாக் பாய்ஸ் சேனல். ஆல்ரெடி 2 பேர் போயிட்டானுங்க. எங்கே போகிறீங்கடான்னு இன்ட்ரோ கேட்டதுக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன்றானுங்க. எங்கே போகிறானுங்கன்னா பணங்களுக்கு தோன்றதுக்கும் சீனி வேண்டதுக்கும் போகிறானுங்க. ஆல்ரெடி போயிட்டானுங்க. இப்போ கேமராமேன் இருக்கேன், நானும் இருக்கேன். ஸோ இப்போ நாங்களும் கிளம்ப போகிறோம். என்ன நடக்குதுன்னு வீடியோவில் பாருங்கள், ஓகேவா? நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு கொடுக்குறதுக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் 2 பேர் போய்க்கிறானு என்னானுன்னு. அப்படியே அங்கே கொஞ்சம் திருப்புங்க, எதுக்கு வந்தன்றதையே வந்துட்டு விவசாயம் பண்ணிருக்கானு. அந்த புல் அறுத்தா எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த ஆடு கூட திங்காது. ஒருத்தர் அறுத்துட்டு இருக்கிறான், இவனா பரவாயில்ல கத்தி வச்சு அறுத்துருக்கான். அங்கே ஒருத்தர் கடப்பாறை வச்சு அறுத்துட்டு இருக்கிறான். இது வந்து கிழங்கு வா வா, இப்போ கிழங்கு தோண்ட போல வாங்க. எங்கடா இருக்குது கிழங்கு? வா வா வா, அப்படியே பின்னாடி வா. வா வா வா, வண்டி வந்து பார்க்கில் ஓட்டு, அதை காட்டுறா. வண்டி நிழல்ல ஓட்டாச்சு, வண்டி வந்து நிழல்ல லேண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிழங்கு தோண்ட போகிறோம், வாங்க கிழங்கு தோண்ட போகலாம். கிழங்கு இருக்குது, அதுக்கு தான் கடப்பாறை அருவாள்லாம் இட்டு வந்துட்டோம். ஆனால் எதுக்கு வந்துட்டு சீமெண்ட் தான் வெட்டுறதுக்கு. பேர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? புதரா இருக்குது. நண்பர்களே, வாங்க வாங்க வாங்க, பனங்கிழங்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டானுங்க. வந்து பாருங்க, தோண்டிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இது இங்கே வா, கிட்ட வா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனி இருக்கும். இதில் இப்போதைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டாகவே இல்லை, வெயிட்டாக இருந்தால் தான் இருக்குது சீனி. இங்கே பார்த்தீங்க, இங்கே வந்து க்ளோஸ்அப்பில் வா, இங்கே இது பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த கிழங்கு ஒன்றும் தோண்ட முடியாது. 1 அடி 2 அடி இருக்கும் ஒரு கிழங்கு. காட்டு, இந்த வேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு இருக்கும். ஸோ இது இருக்குமான்னு தெரில, தோண்டி பார்க்கலாம், கிடச்சா நம்ம லக்கு. தோண்டு. நண்பர்களே, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சீனி இருக்குது. ஸோ இது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சீனி, ஊம்பாங்கொட்டை, பனங்கொட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, இது சாப்பிட்லாம், இது சூப்பராக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது ஒன்றில் இருக்குது. அடுத்த கிழங்கு தோண்டிட்டு இருக்கிறானுங்க. ஸோ எல்லாம் தோண்டட்டும், அது உங்களுக்கு கடைசியாக சாப்பிட்டு கட்டுறது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க வாங்க, இந்த கிழங்கு பார்க்கலாம். முடிஞ்சு வச்சா இது தோண்டிட்டீங்களா இல்லையா? முடச்சிட்டீங்களாடா? உடஞ்சி போச்சு. அப்படியே திங்கலாம், கொஞ்சம் பிஞ்சா இருந்துச்சுன்னா நல்லா திங்கலாம், நல்லா டேஸ்டாக பிஞ்சு கிழங்கி சாப்பிட்றோம். கொட்டாங்குச்சி இருந்துச்சுன்னா அருமையாக தோண்டிக்கலாங்க. வரும் நேரத்துலலாம் மண் போகுது கரும்பு, வரும்போது கொட்டாங்குச்சி எட்டு வந்துருங்க, இல்லைன்னா வேலையாகாது. ஒரு கிழங்கு 3 பேர் தவிடு திங்க வேண்டியதாக கரும்பு. இந்த நாயமே எனக்கு பிடிக்கல, இந்த நாயும் பிடிக்கலிங்கிறாங்க. தோண்டு கேட்சிய ஃப்ராக்கி பாய் அத்தா சோடு மைனிங்காக தோண்டிங்க, ஒரு பனங்கிழங்கு தோண்ட முடியாதா? அதுக்கு நல்லா வெடி வச்சோம், இதுக்கு வெடி வச்சா நம்ம தான் வெடி ஆயிரும் மாட்டேங்குது. இது இருக்குமாடா? இருக்கு பெருசாக தான் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இது பிஞ்சு கிழங்கு, பிஞ்சு கிழங்கு, இது முத்துன்னு கிழங்கு இல்லை.
ஊற்றுனா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, நம்ம தோணுனதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிழங்குன்னா இதுதான், உருப்படியான கிழங்குன்னா இதைத்தான் உடைக்காமல் எடுத்துக்கிறானுங்க. அப்போதைக்கு நம்ம கிட்ட 3 கிழங்கு தோண்டிக்கிறோம். அவனுக்கு நினச்சா அவனுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சைடில் சொல்லிட்டுக்கிறான். ஸோ இது ஒரு கிழங்காச்சு, நம்மகிட்ட இன்னும் 3 கிழங்கு இருக்குது மொத்தமாக. ஸோ இன்னும் எவ்வளோ கிழங்கு தோணும் அப்படின்னு தெரியல. வாங்க தோண்டிட்டு கடைசியாக எவ்வளோ தோணுன்னு சொல்கிறேன். வெட்டி திங்கிறதுக்கு கிழங்கு ஏதோ 2 தான் பிடுங்கண்ணா, சீம் வேணால் நிறையா வச்சுக்கிறோம், ஒரு 5-6 திங்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாலாட்டு நல்லா விலையாகும், சரியான டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு முடிச்சு இது விட்டா பணமரமாக ஆயிரும். நாங்கள் கிழங்கு திங்கிறதுக்காண்டி ஒரு மரத்தை வைக்கிறேன்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி. ஆனால் இது 2 அடி 3 அடி போட்டு கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து சாப்பிட்றது ஒரு கிக்கு தான். நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முழு பனங்கிழங்கு, வளர்ந்த பனங்கிழங்கு. கடைசி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டி எடுத்தா இன்னொன்றுக்கு தான் அதை தோண்ட போகிறானுங்க. இது மாதிரி இன்னொன்று அடித்தா போது நான் டப்புன்னு வீட்டுக்கு போயிடுவேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இன்னொரு கிழங்கு வெற்றிகரமாக பிடுங்கியாச்சு. ஸோ இதோட போகலாமா இன்னொரு கிழங்கு தோண்டலாமான்னு பாட்டுருக்கேன். மொத்தமாக 2 கிழங்கு தான் இருக்குது, 4 பேர் இருக்கிறோம். அடி ஆயிரும். இன்னும் 2 கிழங்கு தோண்டிட்டு. ஆனால் கஷ்டமாக்குன்னா குச்சி வேப்பங்குச்சி வெட்டி சீவிட்டு இருந்தோம். ஆனால் வேப்பங்குச்சி வெட்டி சீவிட்டா தான் இருக்கிறவன் தவிர தோன்ற மாதிரி காணும். கடப்பாறையிலே தான் தோண்டி இருக்கிறான். கையெல்லாம் கசக்குது, தண்ணி வேதைக்குது. தண்ணி எங்கேயும் பக்கத்தில் இல்லை. காட்டுக்காரர் வந்தாருன்னா அவருக்கு கேட்டு கொஞ்சம் குடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு தோண்டியாச்சு. ஒரு 3 கிழங்கு தோண்டியிருக்கு உருப்படியா. அது வந்து பார்த்தீங்கன்னா சீனி வெட்டிட்டு இருக்கான். ஸோ அது சீனி வெட்டி இருக்குதான்னு பார்க்கலாம். பார்ப்போம். இதெல்லாம் வெயிட்டே இல்லை, வெயிட்டாக இருந்தால் தான் உள்ள சீனி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, உள்ள சீனி இருக்குது நண்பர்களே. நல்லா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் இருக்குதானே. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வெட்டாமல் பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். வெட்டு, எல்லாத்தையும் வெட்டு. ஆனால் எரிச்சலாம் போதுடா. இது கூட பனங்கிழங்கோட தோல் தான். இது சாப்பிட்டா கூட நல்லது தான். நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது இவ்வளோ தான், வெட்டினா இவ்வளோ தான். ஒரு இதுக்குள்ளே இந்த மாதிரி 2 இது இருக்கும். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்து கல் கழிச்சு போகுது. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் பால்கோவா சாப்பிட்றீங்கன்னா தெரியும். 1 ரூபா பால்கோவா அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா. எனக்கு தெரிஞ்சு நானே சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். உனக்கு கொடுக்க மாட்டேன். அதான் சாப்பிட்டேன். ஆனால் இது சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை. கிராமத்தில் தான் கிடைக்கும். எங்கூர்லேருந்தே ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் வெட்டி தின்னுட்டுக்கிறோம். இது நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். 120 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு நாள், ஒரு ரோட்டில். பனங்கிழங்கும் வாங்கி கொடுத்து சாப்பிடுவாங்க. நாங்கள் ஃப்ரீயாகவே சாப்பிட்றோம். பார்த்தீங்களா எங்கள் திறமை. காட்டுக்காரர் பார்த்தா தான் எங்களுக்கு போஸ்ட் அடிக்க வேண்டிய நிலைமை வந்து. இருக்குதா? அது வீணாக போயிடுச்சா? வீணாக போயிடுச்சுன்னா விட்டுருங்க. இது பாருங்க, எல்லாமே நல்லா வராது. ஒவ்வொன்று வீணாக போயிடும், அழுகிடும் ரொம்ப. அதனால தேவையில்லை. அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். பார்த்து கத்தி உடஞ்சிட போகுது மண்ணை விட்டு. உங்களுக்காக என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மம்முட்டி வெட்டு போட போகிறான். போடுறாங்களே அதே தான் மம்முட்டி வெட்டு. மாசான ஒரு மம்முட்டி வெட்டு. பனங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு கொடுத்துருவேன். ஸோ இது சீனி மட்டும் சாப்பிட்டுட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாக முடிக்கிறோம். ஓகேவா? இன்னொருக்கா நிறையா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்றதையுமே சமைச்சு சாப்பிட்றதையுமே போடுறோம். வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் என்ன வீடியோ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஊசிப்பிலுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், இனிப்பா கரும்பு. பார்த்தீங்களா, இவன் பைத்தியம் ஆயிட்டான். பனங்கிழங்கு கிடைக்கணும். நீங்கள் ஊசிப்பில்லாம் எடுத்து தின்ட்டுருக்கேன். அதெல்லாம் சின்ன செத்துருவீங்களா? சும்மா இருக்கடா. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?